நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு 5 பார்த்துருப்போம். 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்குவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது தான் இப்படிலாம் கூட கொஷின் கேட்பாங்கிற ஒரு ஐடியா வரும். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10-10. இப்போ வந்து ஒரு கட்சியோட பேர் கொடுத்து அதுக்கு என்ன சின்னம்னு கேட்கலாம். அப்போ நம்ம வந்து கடிகாரம்னு போடலாம். பட் அந்த கடிகாரம் எந்த மணியில் நிற்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார் அப்படிங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்குங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் இப்போ வந்து மறுபடியும் வேறு எக்ஸாமில் என்னன்னு கூட கேட்கலாம். கடிகாரம் 10-10 மணியை காட்டுது. ஓகேங்களா? அது ஏஎம் பிஎம்லாம் கிடையாது. 10-10. இப்போ ஒரு கடிகாரம் இப்படி இருக்குன்னா இங்கே 10 மணி இருக்கும், இங்கே 10 நிமிஷம் இருக்கும், இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் வந்து இந்த கடிகாரத்தை இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து ஆரஞ்சு கலரும் இங்கே வந்து இப்படி பச்சை கலரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கொடியை ரிலேட் பண்ணி வேறு ஏதாவது பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ கை சின்னம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து தேசிய கொடி இருக்கும். தாமரை சின்னம் இருக்குன்னா அது ரிலேட்டடாக தேசிய சின்னம் இருக்கும். அது மாதிரி இப்போ தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கட்சி எப்போ உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 மே 25 உருவாகுது. ஏன் உருவாகுது அப்படின்னா நம்ம சோனியா காந்தி இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து தலைவியாகிறத இவங்க ஒரு 3 பேர் விரும்பலை. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத் பவார், P.A. சக்மா, அடுத்து பார்த்திங்கன்னா தாரிக் அன்வர். இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலை. தாரிக் அன்வர் இவங்க 3 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த இத்தாலியிலேருந்து வந்து சோனியா காந்தி வந்து இங்கே வந்து தேசிய காங்கிரஸுக்கு தலைவியாக இருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவங்க வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி. அந்த 3 பேர் சேர்ந்து 1999 மே 25 உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இடையில சில பிரச்சனை இவங்களுக்குள்ளேயே வருது, மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இந்த சரத் பவாரோட அண்ணன் பையன் தான் அஜித் பவார். அவர் தலைமையில் தான் இப்போ அந்த கட்சி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸான கட்சியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் போதும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். நான் எப்போவுமே செயற்கைக்கோள் சம்மந்தமாக இஸ்ரோவை பற்றியோ அல்லது நாசாவை பற்றியோ கேட்பாங்க. நாசாவின் மார்ச் 2020 விண்வெளி தரை உலாவி திட்டத்தின் தற்போதைய தரை உலாவியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மார்ஸுக்கு வந்து நிறைய ஒவ்வொரு டைமும் வந்து தரை உலாவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவர் அனுப்புறது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ எப்படி சந்திரயான் 1, சந்திரயான் 2, மங்கள்யான் 1 அப்படின்னு ஒவ்வொரு பேர் வைக்கும்போது ஒவ்வொரு ரோவர் இருக்கும். இது 4மே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அதில் வந்து இப்போ 2020 ரிலேட்டடாக இருக்குது என்னென்னா பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி, 2 பேர் சொல்கிறாங்க. பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி. அதே ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பிரிட்டு, சோஜர்னர் அது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாசாவில் அந்த நாசா வந்து இந்த ரோவரை வந்து செவ்வாய் திட்டத்துக்கு அனுப்புது. அப்படி அனுப்பும் போது முதலாவது தரை உலாவி இது. இப்போ எப்படி இந்த தரை உலாவி வந்து இப்போ 2020 அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இறங்குனது. செகண்டாக இறங்குனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்பிரிட் வந்து முதல் தரை உலாவி, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செகண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சோஜர்னர் அப்படிங்கிறது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வந்து அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தரை உலாவியாக அனுப்பல, ஒரு சோதனை வாகனமாக அனுப்புகிறாங்க. பூமியை தவிர வேறு எந்த கிரகத்துக்கும் சவாரி செய்யாத முதல் சக்கர வாகனம் அப்படிங்கிற பேரில் இதை அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போதும். பாலிட்டி கொஷின் பின்னாடி இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு பார்க்காதீங்க. COVID-19 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 21 கொரோனாலாம் முடிஞ்சிருச்சு. பட் 2024 கொஷின்லேயும் இது கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. அப்போ கேட்காட்டியும் இப்போ கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாக்சின். இப்போ கோவான்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது இந்தியாவோடது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்போ வந்து கோவாக்சின் தான் ஆன்சர். ஓகேங்களா? கோவான்னு வந்துச்சுன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோடது. இப்போ கூட ரீசெண்டாக ப்ராப்ளம் ஆனிச்சு கோவிஷீல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மடார்னா அப்படிங்கிறது எந்த நாட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நோவாவாக்ஸ் அப்படிங்கிறது எதோடதுன்னா அதுவும் அமெரிக்காவோடது தான். பியும் டியும் வந்து அமெரிக்காவோடது, கோவிஷீல்டு வந்து இங்கிலாந்தோடது, கோவேக்சின் வந்து இந்தியாவோடது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அடிப்படை உரிமைகள்
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 109வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் விரும்பினால், பிரதம மந்திரியின் ஆணையினால், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால், மேற்கண்ட அனைத்தும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு டவுட் வந்து மேற்கண்ட அனைத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் மட்டும்தான் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ வந்து ஆன்சர் சி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும் பாருங்கள். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ், இது ரொம்ப முக்கியம், 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 19 கீழ், எதன் கீழ் அப்படின்னா 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதின் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புக் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 257 இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 19 உங்களுக்கு வந்து தெரியும். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதில் வந்து .1, .2ன்னு சொல்லி 6 இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ஆர்டராக பார்த்துக்குங்க. இது வந்து பிரிவு 19. அடுத்து பார்த்தீங்கன்னா 20, 21 அதெல்லாம் பார்த்துடலாம். இது வந்து சுதந்திர உரிமையின் கீழ் வருது, 19 to 22 வரைக்கும். அப்போ 20 பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21A வந்து ரொம்ப முக்கியம், தொடக்க கல்வி பெறும் உரிமை. 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து 14லேருந்து 18 வரைக்கும். ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் வந்து பாதுகாப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து 16 பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 17 வந்து தீண்டாமை ஒழித்தல். 18 வந்து இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல். ஓகேங்களா? நம்ம வந்து நிறைய நோட்ஸ் பார்த்தா வீடியோ லென்த் ஆகிட்டே போகும். ஸோ இதில் இருக்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 தான். ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு 10th அரசியலமைப்பு அந்த செக்ஷனில் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது, 255வது பேஜில். இங்கே பாருங்கள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்லி சட்டப்பிரிவு 32 கொடுத்துருக்காங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பாற்றுவதனால் இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன், அதாவது உரிமைகளை காப்பதனால உச்ச நீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். அந்த 32 பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 5 இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.